ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த அகோரி கலையரசன் அப்படின்றது தான். ஒரு சோசியல் மீடியால ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோவாவது அவர் வந்துடுறாரு. யாருடா நீ, எங்க இருந்து நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரை பத்தி ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வீடியோ போடலாம், ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். ஃப்ராங்கா சொல்லணும்னா அதான் உண்மை. பட் எனக்கு வந்து கரெக்டா இவர் தான், இவர் இதுல இருந்து வந்தாருன்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்கெட்ச் அவுட் மேப் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு கப்புலாம் டிக்டாக் வீடியோஸ் தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்றது அவங்களுடைய சேனல்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஃபாலோவர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் மேலவே இருக்கிறாங்க, 1.5 மில்லியன் மேலேயே இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு டிக்டாக்ல ஃபேம் ஆயிருக்காங்க. ஸோ அதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கல அப்படின்றதுனாலே என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர்கள் அதுல இருந்து தான் இதுக்கு வந்திருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம் அப்படின்னு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுல எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கல, என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலன்றதுனால தான் நான் வந்துட்டு அகோரியா மாறினேன் அப்படின்றத அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் அகோரியா மாறாரு. என்ன அகோரிங்க வந்துட்டு பொதுவா காசில தான் இருப்பாங்க, இங்கெல்லாம் நடமாட கூட மாட்டாங்களே எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கேள்வியுமே அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் நான் வந்துட்டு பியூரா எனக்கு வந்து வெளியில இருந்து தான் எலும்பு எல்லாம் வரும், நான் அதெல்லாம் தான் சாப்பிடுவேன். எலும்பா அப்படின்னு பார்த்துட்டு நான் பார்க்கும்போது அவரோட வீடியோவும் சீரியஸா பார்த்தேன். ஏதோ நியூஸ் பேப்பர்ல முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து எலும்பை கடிச்சு மரன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை வந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க அவர் பண்றது வந்து மயானத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்னென்னவோ பண்றாரு. நான் அதை வந்து வீடியோவா கவர் பண்ணிட்டு எல்லாம் அவரோட சேனல்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்க்கும் போதே வந்து இவர் ஏதாவது ட்ரோல் பண்ணா நம்மளுக்கு முட்டை மந்திரம் வச்சிருவானோன்ற மாதிரி ஒரு பயமாவும் இருக்கு அவரை பாக்குறதுக்கு. என்ன இது? ஆனா வந்து மக்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க நம்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னங்க அவரை பத்தி என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூனா எப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் வந்துட்டு மிரட்டுற ஒரு பையனை கூட நான் பார்த்தேன். எனக்கு வந்து அவர் சொல்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு. அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. விஜயகாந்த் சமாதிக்கு போயிருக்காரு. அங்க போய் தியானம் பண்ணி இவரு கண்டிப்பா இவர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க குழந்தை வாரத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம், எதை நம்புறது வேண்டாம் அப்படின்னு கூட தெரியல. ஒரு லிமிட்டட் பீரியட் தான், ஒரு ஷார்ட் பிரேக்ல இந்த அளவு ஒரு ஃபேம் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி அப்படியே பிளாஸ்ட் பண்ண மாதிரி ஒரு மனுஷன் தான். அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகோரி கலையரசன். அவரை பத்தின விஷயங்கள் எல்லாமே டாப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வந்தாச்சு. அண்ட் இவரை பத்தி மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், இவர் யாரு என்னன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா எல்லாருக்குமே நாங்க சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நடக்கிற விஷயம் நடக்கதான் போகுது. இல்ல இப்போ அவங்க என்னோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குறி கேட்க போறோம், அவங்க சொல்றாங்க, அது கண்டிப்பா 100% நடக்குமோ நம்மளுக்கு தெரியாது. பாசிட்டிவா சொல்லும் போது ஹாப்பியா நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு ஒரு வைப்போட வருவோம். அதுவே நெகட்டிவா சொன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், தாங்கவே முடியாது, ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல தான் கொடுக்கும். அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் எனக்கு பர்சனலா வந்துட்டு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனிவே எதை நம்பணும்னு இருக்கும்ல, சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணும்ல, நம்ம வாலண்டரா போய் சிக்க வேண்டாமேன்றது என்னுடைய ஒரு கருத்து. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், கலையரசன் அப்படின்னும் போது அவர் வந்துட்டு ஒரு டிக்டாக்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து நாட்டுப்புற கலைஞர்ல இருந்து வீடியோஸ் போட்டுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சரியான வருமானம் இல்லாத காரணத்தினால அகோரியா அவர் நடிக்கிறாரு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய டாக்காவும் இருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அகோரியா ஆகணும் அப்படின்னா ஒரு பிஎல் முடிச்சிருக்காங்க, ஒரு வக்கீலா ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆள் ஒரு வக்கீல் கிட்ட வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல வக்கீலா மாறுவாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு அகோரி கிட்ட சேரும் போது அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் ப்ரொமோட் பண்ண மட்டும்தான் அகோரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல எல்லாம் சொல்ற மாதிரியான விஷயங்கள் நான் படிச்சேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஷார்ட் டைம் பீரியட்ல எப்படி இவரு முடிகள்லாம் பாத்தீங்களா, அவரோட முடி ஃபுல்லாவே வந்து போயிட்டு அவரா ரெடி பண்ணிக்கிட்ட முடியலாம் சொல்றாங்க. சோ ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே போகக்கூடாது. ஒரு ஒரு சாமி நான் அடிகளார் நான் குறி சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு இன்பமான ஒரு விஷயமோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் எதையுமே ஃபேஸ் பண்ணாத ஒரு மனுஷனால மட்டும்தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா உன்னால எப்படி, நீ எப்படி குழந்தை ஒய்ஃப் எல்லாம் பக்கத்துலயே வச்சுட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், என்னடா நீ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் இருக்கு. ஏன்னா அவரை பார்க்கும் போது வந்து ஒரு செலிபிரிட்டி லுக் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மனுஷங்க மக்கள் அப்படியே கூடுறாங்க.
அண்ட் இது பத்தி எனக்கு பிரீஃபா என்ன சொல்றதுன்னு சீரியஸா தெரியல. அந்த அளவுக்கு இது வந்து ஃபன்னா எடுத்துக்கிறதா சீரியஸா எடுத்துக்கிறதான்னு கூட எனக்கு புரியல. பட் வாலண்டரா போயிட்டு சிக்க வேணாம் அப்படின்றத என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா நடக்கிற விஷயம் நடக்கதான் போகுது, வேணான்னு போற விஷயம் நம்மளை விட்டு வேலைக்கு போகதான் போகுது. இதுக்காக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் இல்லைன்றதான் நான் சொல்வேன். சோ இந்த அகோரி கலையாசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கிற இவரோட வீடியோஸை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் காமெடியா சீரியஸா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பல தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video guys. Bye.